வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம். வேலைக்கு திரும்பும்படி அரசு விடுத்த உத்தரவை மீறி இந்தியாவில் டொயோட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்கின்றனர். சிபு பவரா அருண்குமார் 20 நவம்பர் 2020. இந்தியாவில் பெங்களூருவில் முன்பு பெங்களூர் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் பிடாடியில் உள்ள டொயோட்டோ கிர்லோஸ்கர் மோட்டார் பிரைவேட் லிமிடெட்க்கு சொந்தமான 2 வாகன ஒன்றுகூட்டு வரிசை அசம்பிளி ஆலைகளில் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கர்நாடகா மாநில அரசாங்கம் வேலைக்கு திரும்பும்படி புதன்கிழமை விடுத்த உத்தரவை மீறி தங்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்கின்றனர். ஒரு தொழிற்சங்க தலைவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக தொழிலாளர்கள் தொடங்கிய உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை முறியடிக்கும் முயற்சியில் வேலைநிறுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் நவம்பர் 10 முதல் கதவடைப்பு செய்யப்பட்டனர். தொழிலாளர்கள் கதவடைப்பு செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு பின்னர் டொயோட்டோ அதன் பழிவாங்கும் வேட்டையை மேலும் அதிகரித்தது. ஆலை மூடப்பட்டிருந்த நிலையிலும் தவறான நடத்தைகள் என்ற பெயரில் மேலும் 39 தொழிலாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். நிர்வாகம் அனைத்து 40 தொழிலாளர்கள் மீதான பணி இடைநீக்கத்தை விலக்கும் வரையில் வேலைக்கு திரும்ப தொழிலாளர்கள் மறுத்தனர். செவ்வாயன்று பிரதமர் நரேந்திர மோடியின் இந்து பேரினவாத பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக உறுப்பினரும் கர்நாடக துணை முதல்வருமான CN அஸ்வத் நாராயண் நடைபெற்று வரும் வேலை நிறுத்தத்தை தடை செய்யும் அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் நிறுவனத்தின் அதிகாரிகள் TKM தொழிலாளர்கள் சங்கம், TKM EU மற்றும் மாநில அரசாங்கத்துடன் நடத்திய சந்திப்பை தொடர்ந்து கதவடைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவையும் அறிவித்தார். வேலை நிறுத்தத்தை உடைக்கும் அவரது உத்தரவு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், சீனாவை விட இந்தியாவை கவர்ச்சிகரமான மலிவான தொழிலாளர் கூடமாக வளர்ப்பதற்கான ஆளும் வர்க்கத்தின் நோக்கத்தைத்தான். சீனா மற்றும் ஜப்பான், தென்கொரியா மற்றும் தாய்வான் போன்ற நாடுகளுக்கு மாற்றீடாக முழு உலகமும் இந்தியாவை பார்க்கிறது மற்றும் கர்நாடகாவில் ஆலைகளை உருவாக்க ஆர்வமாக உள்ளன என்று நாராயணன் கூறினார். அப்படியான நிலைமையின் கீழ் அங்கே வேலை நிறுத்தங்கள் மற்றும் கதவடைப்புகள் என்று பேச்சு இருக்கக்கூடாது. TKM வாகன ஆலைகள் 89% ஜப்பானிய வாகன நிறுவனமான டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமானவை. இந்திய நிறுவனமான கிர்லோஸ்கர் குழுமம் மீதமுள்ள 11%க்கு சொந்தமானது. பிடாடியில் 432 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தொழில்துறை வளாகத்தில் 6500 மணி நேர மற்றும் சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் மற்றும் ஆண்டுக்கு 3,10,000 வாகனங்கள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. MPV பல்நோக்கு வாகனம், இனோவா, ஃபார்ச்சூனர், SUV மற்றும் கொரோலா மற்றும் கேம்ரி பயணிகள் வாகனங்களை தொழிலாளர்கள் இந்திய சந்தைக்கு உற்பத்தி செய்கிறார்கள். ஒன்றுகூட்டு வரிசையில் தாங்க முடியாத வேக அதிகரிப்பு தொடர்பான தொழிலாளர்களின் புகார்களை தெரிவிக்க நவம்பர் 9ஆம் தேதி TKMEU பொருளாளர் உமேஷ் கவுடா ஆலூர் நிர்வாகத்திடம் சென்றபோது தற்போதைய மோதல் தொடங்கியது. அது ஒரு சூடான வாதத்திற்கு வழிவகுத்தது. அதன் பின்னர் நிர்வாகம் ஆலூரை பணி இடைநீக்கம் செய்தது. அதற்கு தொழிலாளர்கள் பதிலடி கொடுக்கும் வகையில் ஆலூரை மீண்டும் வேலையில் அமர்த்த கோரியும் மற்றும் ஒடுக்குமுறை வேலை நிலைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரியும் ஒரு உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். ஒரு வேலை நிறுத்தம் செய்யும் தொழிலாளி WSWSிடம் கூறினார், டொயோட்டா அதன் உற்பத்தி ஆலைகளில் தொழிலாளர்களை தொடர்ந்து கொடூரமாக சுரண்டி கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது
நிர்வாகம் ஒரு கதவடைப்பை அறிவித்து 32 தொழிலாளர்களை பணி இடைநீக்கம் செய்தது. பின்னர் கதவடைப்பை நீக்கிய போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியான ஒழுங்கு விசாரணைகள் செல்லும் வரை அவர்களை திரும்ப வேலையில் அமர்த்த முடியாது என்று நிர்வாகம் வலியுறுத்தியது. விசாரணைகள் நடத்தப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 12 தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்தியது. 7 தொழிலாளர்களின் தலைவிதி இன்னும் நிலுவையில் உள்ளது. மீதமுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். அந்த தொழிலாளி பின்னர் ஆலையில் உள்ள நிலைமைகள் குறித்து விவரித்தார். நிர்வாகம் தொழிற்சங்க தலைவர்களை மோசமாக நடத்துகிறது, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. கடந்த ஜூன் மாதம் ஆலைகளை மீண்டும் திறந்தபோது COVID-19 பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதாக கூறி குறைந்த எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பயன்படுத்தியது. அதன்படி தொழிலாளர்களின் முழு திறனுடன் இருந்த அதே உற்பத்தி இலக்கை பூர்த்தி செய்ய இப்போது குறைவான தொழிலாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ஒரு இனோவா வாகனத்தை நாங்கள் தயாரிப்போம், ஆனால் இப்போது 2.5 நிமிடங்களில் அதை செய்யும்படி கூறுகிறார்கள். இந்த நிலைமைகள் வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் உள்ள மானேசரில் உள்ள மாருதி சுசுகி கார் அசெம்பிளி ஆலையில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் நிலைக்கு ஒத்தவை. 2011-2012 ஆண்டில் அவர்கள் நிறுவனத்தின் கைப்பாவை தொழிற்சங்கத்துடன் முறித்து கொள்ளவும் அவர்களின் நிலைமைகளை மேம்படுத்தவும் ஒரு ஆண்டுகால போராட்டத்தை தொடங்கினர். மாருதி சுசுகி நிர்வாகமும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஹரியானா மாநில அரசும் கிளர்ச்சியை நசுக்குவதற்கும் புதிதாக அமைக்கப்பட்ட மாருதி சுசுகி தொழிலாளர் சங்கத்தை MSWU அழிப்பதற்கும் தொழில்துறை அடிமைத்தனத்திற்கு எதிரான எந்த எதிர்ப்பையும் பொறுத்து கொள்ளாது என்பதை பூகோள முதலீட்டாளர்களுக்கு நிரூபிப்பதற்காக ஒரு கூட்டு பழிவாங்கும் நடவடிக்கையை தொடங்குவதன் மூலம் பதிலளித்தன. மார்ச் 2017 MSWUவின் முழு தலைமையுட்பட 13 போர்க்குணமிக்க தொழிலாளர்களுக்கு ஜோடிக்கப்பட்ட கொலை குற்றச்சாட்டின் பேரில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பணிமனையில் மேற்பார்வையாளர்கள் கழிவறைக்கு செல்ல உங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று டொயோட்டா தொழிலாளி தொடர்ந்தார். அவர்கள் உங்களை விடுவித்தவுடன் நீங்கள் மீண்டும் உங்கள் நிலைக்கு திரும்பும் வரை அவர்கள் நேரத்தை எண்ணத் தொடங்குவார்கள். நேரம் கணக்கிடப்படுகிறது, அது உங்கள் சம்பளத்திலிருந்து கழிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் தங்கள் உற்பத்தி இலக்குகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்காது. வேலைநிறுத்தம் செய்யும் TKM தொழிலாளர்களை கதவடைப்பு செய்வதாகவும் ஆலை வளாகத்திலிருந்து வெளியேறும்படியும் நிர்வாகம் கூறிய பின்னர் தொழிலாளர்கள் ஆலைக்கு வெளியே முகாமிட்டுள்ளனர். தொழிலாளர்கள் தங்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்குகின்றனர் மற்றும் அவர்களை அச்சுறுத்துவதற்கான நிர்வாகத்தின் முயற்சிகளை கண்டிக்கின்றனர். கதவடைப்பை நியாயப்படுத்தும் ஒரு இழிந்த முயற்சியில் நிர்வாகம் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போது அது கொரோனா வைரஸ் பரவாமல் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக அறிவிக்கப்பட்டதாக கூறியது. உள்ளிருப்பு வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக குழு உறுப்பினர்கள் சட்டவிரோதமாக நிறுவனத்தின் வளாகத்தில் தங்கியிருந்தனர் மற்றும் அவர்கள் COVID-19 வழிகாட்டுதல்களை சமரசம் செய்தனர். இது ஆலையில் ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுத்தது. இது TKM அதிகாரிகள் அதன் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை மனதில் கொண்டு தொழிற்சங்கமயப்படுத்தப்பட்ட ஊழியர்களுக்கான கதவடைப்பை அறிவிக்க வழிவகுத்தது. உண்மையில் TKM நிர்வாகம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அலட்சியமாக இருந்தது. மோடி அரசாங்கத்தின் பொது முடக்க நடவடிக்கைகளின் கீழ் 55 நாட்களுக்கு மூடப்பட்ட பின்னர்
மே 26 அன்று ஆலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. புதிய பாதுகாப்பு நெறிமுறைகளை அமல்படுத்துவதாக நிர்வாகம் கூறினாலும் 2 தொழிலாளர்கள் முறையே ஜூன் 7 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் தொற்று பாதிப்புக்கு உள்ளானார்கள். இதனால் ஆலைகள் மீண்டும் மூடும்படி நிர்பந்திக்கப்பட்டது. ஜூன் 19 அன்று அவர்கள் மீண்டும் திறந்தபோது அங்கே குறைக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அலுவலக ஊழியர்கள் இருந்தனர். அப்போதிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டஜன் தொழிலாளர்கள் அசெம்பிளி வரிசையில் ஒன்றாக நெரிசலாக நிற்பதால் பாதிக்கப்படுகிறார்கள். அக்டோபர் 28க்குள் வளாகத்தில் குறைந்தது 565 தொழிலாளர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. 2 பேர் இறந்தனர். எனவே வேலைநிறுத்தம் செய்யும் தொழிலாளர்களை வைரஸிலிருந்து பாதுகாக்க நிர்வாகம் அவர்களை வெளியேற்றியது என்ற எந்த ஒரு கூற்றும் அப்பட்டமான பொய். மாநில அரசாங்கத்தைப் போலவே நிர்வாகத்தின் உண்மையான நோக்கம் வேலைநிறுத்தத்தை உடைத்து தொழிலாளர்களை சரணடைய கட்டாயப்படுத்துவதாகும். ஊடக ஆதாரங்களின்படி கடந்த மாதத்தை விட விற்பனை அதிகரித்துள்ள இந்த நிறுவனத்திற்கு விடுமுறை காலம் செழிப்பானது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் 52% அதிகரித்துள்ளது. இது கடந்த அக்டோபரின் விற்பனையை விட 1.87% குறைவாக உள்ளது. அந்த நிலைமைகளின் கீழ் கோவிட்-19 வைரஸ் பரவுவதனால் தொழிலாளர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதிகமான விடுமுறை விற்பனையை பெற விரைவில் உற்பத்தியை மீண்டும் தொடங்க நிறுவனம் உறுதியாக உள்ளது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உற்பத்தியை மறுபடி தொடங்கும் நோக்கில் TKMEUடன் TKM நிர்வாகம் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. வேலைக்கு திரும்புவதற்கான கட்டாயமும் நிர்வாகத்தால் பணிக்கு திரும்பும்படி பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு TKMEU அலுவலர்கள் தீர்வு காண்பார்களா மற்றும் வேலை நிறுத்தத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எவ்வாறாயினும் பாஜக மற்றும் காங்கிரஸ் முதல் 2 பிரதான ஸ்டாலினிச கட்சிகள் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் அல்லது CPM மற்றும் சிறிய பழைய கம்யூனிஸ்ட் கட்சி CPI வரையிலான அனைத்து முதலாளித்துவ கட்சிகளும் ஆதரவளிக்கும் நிறுவன தாக்குதலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வேலை திட்டம் TKMEU இடமோ அல்லது வேறு எந்த சங்கங்களிடமோ கிடையாது. கர்நாடகா மற்றும் நாட்டின் பிற பகுதிகளிலும் வாகன மற்றும் பிற தொழிலாளர்களை அணிதிரட்டுவதற்கு பதிலாக TKMEU நிர்வாகிகள் மேலாண்மை மற்றும் அரசு அதிகாரிகளிடம் முறையிடுகின்றனர். TKMEU தலைவர் பிரசன்னா குமார் செகரே பிசினஸ் லைனிடம் பணிச்சுமை மிகவும் கனமானது. தனிப்பட்ட அவசர நிலைகளுக்கு கூட எங்களுக்கு விடுப்பு வழங்கப்படவில்லை. எங்கள் கோரிக்கைகளை அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தொழிலாளர்களின் குறைகளுக்கு தீர்வு காண தொழிற்சங்கம் தொழிலாளர் துறைக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். வேலைநிறுத்தம் குறித்த தனது முடிவை அறிவிக்க ஆலைகளுக்கு வெளியே உள்ள எதிர்ப்பு கூட்டத்தில் இன்று காலை வேலைநிறுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் கூட்டத்திற்கு TKMEU அழைத்தது. அதன் கடந்த கால பதிவை பொறுத்தவரை மாநில அரசாங்கத்தின் உத்தரவுக்கு தொழிற்சங்கம் அடிபணியக்கூடும். ஏப்ரல் 2014 காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான மாநில அரசாங்கத்தின் இதேபோன்ற உத்தரவுக்கு பிறகு 1 மாத வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர TKMEU விரைவாக செயல்பட்டது.
தொழிலாளர்களின் ஒரு கோரிக்கையை கூட பூர்த்தி செய்யாத ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. வாகன தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் பிற பிரிவுகளின் மீதான அரசு அடக்குமுறை இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு சுயாதீனமான அரசியல் மூலோபாயத்தின் தேவையை முன்வைக்கிறது. மற்ற பூகோள ரீதியான வாகன நிறுவனங்களைப் போலவே டொயோட்டாவும் அதன் சர்வதேச நடவடிக்கைகளின் மறுசீரமைப்பை விரைவுபடுத்துவதற்கும் வேலைகளை குறைப்பதற்கும் தொழிலாளர் செலவினங்களை குறைப்பதற்கும் தொற்று நோயை பயன்படுத்துகிறது. பூகோள ரீதியான நிறுவனங்களுடன் போராட வாகன தொழிலாளர்களுக்கு ஒரு சர்வதேச மூலோபாயம் தேவை. மேலும் எல்லைகள் தாண்டி தங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்திய தொழிற்சங்கங்கள் பெரும்பாலும் ஸ்டாலினிஸ்டுகள் உட்பட பல்வேறு முதலாளித்துவ கட்சிகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை தேசிய கட்டமைப்போடு பிணைக்கப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் உள்ள தேசியவாத தொழிற்சங்கங்களைப் போலவே அவர்கள் தொழிலாள வர்க்க எதிர்ப்பை அடக்குவதன் மூலமும் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்காக தொழிலாளர் செலவினங்களை குறைப்பதை தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்வதன் மூலமும் உலகமயமாக்கலுக்கு பதிலளித்துள்ளனர். தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்கள் தரைவரிசையில் உள்ள தொழிலாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் நடவடிக்கை குழுக்கள் மற்றும் ஒரு புதிய சோசலிச அரசியல் மூலோபாயம் உள்ளிட்ட புதிய அமைப்புகள் தேவை. கதவடைப்பு டொயோட்டா ஆலைகளில் வழக்கமான ஒப்பந்த மற்றும் பயிற்சி தொழிலாளர்களின் வேலைநிறுத்தமாகவும் ஒவ்வொரு தொழில் மற்றும் பொதுத்துறை முழுவதும் தொழிலாள வர்க்கத்தின் பரந்த அணிதிரட்டலாகவும் மாற்றப்பட வேண்டும். டொயோட்டா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள தங்கள் வர்க்க சகோதர சகோதரிகளுடன் இந்திய தொழிலாளர்களை ஒன்றிணைத்து வேலைகள் மற்றும் வாழ்க்கை தரங்களை பாதுகாப்பதற்கும் முதலாளித்துவ அமைப்பை எதிர்ப்பதற்கும் ஒரு பொதுவான போராட்டம் தேவைப்படுகிறது.